Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். Hallelujah, 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 மாறாதவரே, உம்மையே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அபேரக்கே சந்தார சத்தார அம்பினி கபான கதாள சதுரேச்சே, அதேனக்கே சம்பூனு சப்பான கபேரே சதுராச்சே, ஜபேரக்கே சந்தார சம்பினி கம்பூனு கதாள கதுராச்சே, பந்தேரக்கே பத்தார பந்தினி கதாள சதுராச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே இறங்கி பாருங்க. இந்த இடத்திலே தேவ வல்லமை ஆட்கொள்ளுதல் இறங்கட்டும். அல்லேலூயா. தூய ஆவியானவரே இறங்குங்க. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காகவும் நாளுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் அப்பா. இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலே விழட்டும் ஆண்டவரே. 100 மடங்கு வெள்ளனை தர வேண்டுமாக செபிக்கிறேன். உம்முடைய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் முழுமையாக நிரப்பட்டும். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். செபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக அல்லேலூயா என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அல்லேலூயா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது பொருள். ஆகவே என் நேரமும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். உலக மக்கள் எல்லோருமே கடவுளை போற்றி புகழ்ந்து அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆகவே தினமும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்தில் பெருந்திரளான மக்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமீன் அல்லேலூயா என்று பாடினார்கள். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, விண்ணகத்தில் ஏராளமான தூதர்களும் பெருந்திரளான மக்களும் 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரை இடைவிடாது ஆராதிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் தெரியுமா? ஆமென் அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, சிறியோராகவோ பெரியோராகவோ ஏழையாகவோ பணக்காரராகவோ இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் நம் ஆண்டவரை போற்றி புகழுங்கள். அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயான்னு சொல்லி நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது விண்ணக வாசிகளோடு சேர்ந்து நம் கடவுளை புகழுகின்றீர்கள் என்பதை திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தினமும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழப்போவது மிக குறுகிய காலமே. இதில் நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி அவருடைய மீட்பு செயல்களை நாம் பிறருக்கு அறிவித்தோம் என்றால் நாம் இறக்கும் நாளில்
விண்ணக வாசிகளோடு சேர்க்கப்படுவோம் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். விண்ணகத்தில் நமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்த பிறகு நம் ஆண்டவர் திரும்பி வந்து நம்மை அவரிடம் அழைத்துக் கொள்வார். அப்பொழுது நம் ஆண்டவர் இருக்கிற இடத்திலேயே நாமும் இருப்போம். நித்திய பேரின்ப வீட்டை பரிசாக பெற்றுக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா என்பது நமது பாடல். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதராக பிறந்து சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு உயிர்ப்பை நோக்கி பயணிக்கின்ற கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம். இவ்வாறாக நாம் உயிர்ப்பின் மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா என்பது நமது பாடல். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதராக பிறந்து சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு உயிர்ப்பை நோக்கி பயணிக்கின்ற கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம். இவ்வாறாக நாம் உயிர்ப்பின் மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லேலூயா என்பது நமது பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்தியாவிலே சுமார் 180 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களுள் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்றால் கடவுளுடைய சுத்த கிருபை. ஆகவே எந்நேரமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். நன்றியோடு கூட நன்றி பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எந்த காலத்திலும் மறவாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 34வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது எந்நேரமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றார். ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் நினைத்து அவர் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றார். எந்நேரமும் தன் நாவினால் அவர் ஆண்டவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தார். இதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் தாவீதை போல ஆண்டவரை எந்நேரமும் எப்பொழுதும் போற்றி புகழ்றதிலேயே கண்ணும் கருத்துமாக இருங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். எனவே நாம் அனைவருமே தூய மக்களினங்கள். கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தபடியாலே அவர் நம்மை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளார். இவ்வழைப்பை பெற்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். எனவே இருளிலிருந்து ஒளிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட தூய மக்களினங்கள் நாம். எனவே அத்தகைய ஒளிக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நீங்கள் மேன்மை மிக்க நம்முடைய கடவுளின் செயலை இந்த உலகிற்கு அறிவியுங்கள். இதுவே நமது பணி. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை பிறருக்கு அறிவியுங்க. அப்பொழுது அவர்களும் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அழைக்கப்பட்ட மக்கள் இனங்களாக மாறுவார்கள். நீங்களும் ஆண்டவரை போற்றி புகழுங்கள், பிறருக்கும் அதை அறிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆதியிலே ஆண்டவர் தூதர்களை படைத்த பொழுது அவர்களை 3 தூதர் குழுக்களாக பிரித்தார். முதலாவதாக மிக்கேல் அதிதூதரையும் அவரோடு கூட ஒரு குழுவையும் நியமித்து யுத்தம் செய்கிற பொறுப்பை கொடுத்தார். இரண்டாவதாக கபேரியேல் அதிதூதரையும் அவரோடு கூட ஒரு குழுவையும் நியமித்து செய்திகளை விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லுகிற பொறுப்பை கொடுத்தார். மூன்றாவதாக லூசியேல் அதிதூதரையும் அவரோடு கூட ஒரு குழுவையும் நியமித்து ஆண்டவரை எந்நேரமும் ஆராதிக்கிற பணியை கொடுத்தார். ஆனால் இந்த லூசியேல் ஆண்டவரை ஆராதிக்க மறுத்தார். மேக திரளின் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தன் உள்ளத்தில் நினைத்தான். அதை அறிந்த கடவுள் அவனை பாதாளம் வரை தாழ்த்தினார். படுகுழியின் அடிமட்டத்திற்குள் அவன் தள்ளப்பட்டு போனான்.
பிரியமானவர்களே, இந்த லூசியலை தான் நாம் இன்று லூசிபர் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கிறோம். நீங்க யாருக்கு நண்பராக இருக்க விரும்புறீங்க? இயேசுவுக்கா, சாத்தானுக்கா? இயேசுவுக்கு. நீங்க சாத்தானுக்கு நண்பராக இருக்கிறீர்கள் என்றால் அவனை போல பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டு படுகொலையின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டு போவீர்கள் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை நண்பராக்கி விட்டீர்கள் என்றால் நித்திய பேரின்ப வீட்டை பரிசாக பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவை நண்பராக்க எப்பொழுதும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. திருப்பாடல் 84வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. தாவீதுக்கு ஆண்டவர் அவரை எப்பொழுதும் போற்றி புகழுகிற ஒரு வல்லமையை கொடுத்தார். தாவீதும் சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வந்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே நிலைத்திருந்தார். ஆண்டவருடைய அன்பை அவர் முழுமையாக ருசித்தார். ஆகவேதான் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே நிலைத்திருப்பதன் மகிமையை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். ஆகவேதான் திருப்பாடல் 150வது அதிகாரம் 3வது வசனத்திலே எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள் என்று கூறுகிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஆண்டவரை தேடினார். நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரை தன் நாவினாலே அவர் போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார். இதனால் தாவீது எடுத்த எல்லா முடிவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்றதிலேயே தாவீதை போல கண்ணும் கருத்துமாக இருங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்ற சாக்கு பூக்கெல்லாம் நிறுத்துங்க. நீங்க இருந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழுங்கள். அப்பொழுது சாத்தானை ஓட ஓட துரத்தலாம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து வந்தார். ஒரு நாள் 3 ராஜ்யங்களான அமோனியர்களும் மோவாபியர்களும் சேயீர் மலை நாட்டவரும் யோசபாத்தை எதிர்த்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? இப்பொழுது வாசிக்க கேட்போம். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 21 24 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடல்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்து கொள்வதில் உதவினர். யூதா மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டனர். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. பாடகர் குழுவை அமைச்சு ஆண்டவருக்கு துதி புகழ்ச்சி செலுத்த செய்தார் யோசபாத். அவர்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் தெரியுமா? ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள் என்றால் அல்லேலூயா, அல்லேலூயா என்கிற வானவர் கீதத்தை அவர் பாடினார். அப்படியே அவர்கள் பாடிய பொழுது யோசபாத்தை எதிர்த்து வந்தவர்களான அமோனியர்களும் மோவாபியர்களையும் சேயீர் மலை நாட்டவர்களையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க கூட கைவிடப்பட்டு மரணத்தின் விளிம்புல நின்றுக்கலாம். எல்லோராலும் அவமதிக்கப்பட்டு வாழ்றதே வீணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம். ஊராரால இழிவுபடுத்தப்பட்டு ஊரை விட்டே வெளியே செல்ல வேண்டிய நிலைமையில நீங்க இருக்கலாம்.
உங்களுக்கு உற்ற துணையாக, நண்பராக, வழிகாட்டுபவராக, இரட்சகராக, ஆறுதல் படுத்துபவராக இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். அல்லேலூயா என்று கரங்களை உயர்த்தி விண்ணகவாசிகளோடு சேர்ந்து அரியணையில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரை தாழ விழுந்து பணிந்து ஆராதியுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. வாருங்கள் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழி நடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமையும் கிருபையும் இந்நாள் வரைக்கும் இடைவிடாது எங்களை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் காத்து வருகிறதே ஆண்டவரே, அந்த மேலான கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, நாங்களும் உம்மை எப்பொழுதும் வாயார அல்லேலூயா என்று பாடி துதிக்கிற வல்லமையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாக செபிக்கிறேன். அப்பா, தாவீதை போலவும் யோசபாத்தை போலவும் எந்த சூழ்நிலையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற ஒரு வல்லமையை நீர் எங்களுக்கு நிறைவாக தர வேண்டுமாக செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். செபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களந்த நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தியளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah.